கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. தேவனுக்கு கோபம் வரும். எப்போ கோபம் வருது? உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. சரி, எதனால கோபப்படுறாரு அப்படின்னா, பொருத்தனை பண்றாங்க, அதை செய்யாம இருக்காங்க. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாசம் ஒரு 20,000, 30,000, 40,000 சம்பளம் வருது, இல்ல ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது. ஆனா 10 பைசா கூட வீட்டுல இல்லை. எல்லாம் வட்டிக்கு போயிட்டு, அங்க போயிட்டு, இங்க போயிட்டு, அங்க போயிட்டு அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 2 வருஷம் முன்பாக, ஒரு 3 வருஷம் முன்பாக, ஒரு 5 வருஷம் முன்பாக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கொரோனா நேரத்தில் என் குடும்பம் நல்லா இருக்கணும், யாரும் செத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், நான் டெய்லி 1 மணி நேரம் தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்க, நான் இந்த வருஷத்தில் நான் பைபிள் வாசித்து முடிப்பேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும், யாரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, எனக்கு ஜெப அபிஷேகம் தான் சொல்லி நான் சொல்றது எப்படின்னா 2020, 2021 நிறைய குடும்பத்திலே ஜெப அபிஷேகம் கேட்டு வீட்டில் குடும்ப ஜெபம், குடும்ப அழகா பாட்டு படி ஜெபம் பண்ணுவாங்க, அழகா வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமா ஒருமனப்பட்ட ஆவியில இருந்தாங்க. ஆனா 2025 குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, குடும்ப ஜெபம் இல்லை, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தல, 1 மணி நேரம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ற சொன்ன வார்த்தை மறந்தாச்சு. இது போக ஆலயத்தில் போய் நான் ஒரு பொருத்தனை காணிக்க வைப்பேன், இல்லை ஒரு ஊழியக்காரங்களுக்கு நான் கொஞ்சம் காணிக்க கொடுப்பேன், பரிசுத்தவான்களுக்கு கொஞ்சம் நான் காணிக்க கொடுப்பேன். சில குடும்பத்தில் வாயில சொல்லிடுவாங்க, நான் அந்த மாதிரி இந்த பாஸ்டருக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருவேன். இப்படி நிறைய வார்த்தைகளினாலே அறிக்கை பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. பாஸ்டர் நான் இப்படி ஒரு காரியத்துக்காக நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எல்லாம் மறந்து போயிடுவாங்க. இவன் நிறைய குடும்பத்தில் எப்படி பொருத்தனை பண்ணுறாங்க அப்படின்னா, என் கணவர் ரட்சிக்கப்பட்டா நான் சர்ச்சைக்கு வருவேன், அப்படி ஒரு பொருத்தனை. இவன் நிறைய பொருத்தனே வித்தியாசமாக இருக்கு. சில குடும்பத்தில் 1000 ஸ்தோத்திரப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. டெய்லி அவங்க சொல்லுவாங்க, அவங்க காலையில் தூங்கின்னு சொன்னேன், பகலில் இல்லை எப்போ சும்மா இருக்கும்போது ஒரு மணி நேரம், ஒரு 40 நிமிஷம், ஒரு 1000 ஸ்தோத்திரப்படி சொல்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அவங்கவுங்க தேவனுடைய சமூகத்தில் என்னென்ன சொல்லி பொருத்தனை பண்ணாங்களோ அந்தந்த குடும்பத்தில் தேவன் கணக்கு கேட்பார். இப்போ என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து, நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன்ப்பா, நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன்,
அப்படின்னு சொல்லி தான் ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். ஒரு 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அழகா ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் சர்ச்சில் ஒரு வேலை சாவி கொடுக்குறாங்க. தலையிலேருந்து ஃபுல்லாக மேலேருந்து கால் வரையும் அப்படியே ஃபுல்லாக அபிஷேகம் வெள்ளை கலரில் அப்படியே மேலேருந்து ஊற்றி என்னை அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ எதனால் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இப்போ 2025 கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன்ப்பா, நான் பரலோகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் உபவாசத்தோடு இருக்கும்போது அழகா 2016 அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆன்லைனில் செய்தி கொடுக்குறதுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் நேர் வழியில் போக முடியும். இன்னைக்கு இந்த உலகத்தை திரும்பி பார்த்தாலோ பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே போல இப்போ நீங்கள் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, சில குடும்பத்தில் வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு சின்ன காணிக்கை கொடுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்படி பொருத்தனை பண்ணுவோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேஸ்ட் செலவாயிடக்கூடாது, குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் இறந்து போயிருப்பாங்க, சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப செலவாயிருக்கும். இப்படி நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும். எனக்கு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா, பையன் பிறந்துட்டேன் அப்படின்னா, நான் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன், ஒரு காணிக்கை கொடுக்குறேன், இந்த பெயர் வச்சிருவேன், நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களில் பொருத்தனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. வாலிப பிள்ளைகள் வாலிப வயசுல நான் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி நிறைய வாலிபர் மீட்டிங் சின்ன பிள்ளைகளே நிறைய குடும்பத்தில் அர்ப்பணிச்சிருவாங்க. சில குடும்பத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது முழு பைபிளை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அது அவங்க இதயத்துக்குள்ளே அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். சில குடும்பத்தில் இந்த வருஷம் தேவனுக்காக இந்த ஒரு காரியம் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி வாழ்ந்துருப்பாங்க. அப்பா என்னை மீட்டெடுங்கப்பா, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுப்பா, என் வாழ்க்கையில் இந்த பாவம் தொடருது அப்படின்னு சொல்லி இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி அப்பா உங்களுக்கு பிரியமானபடி வாழ்வேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா. சில குடும்பத்தில் விக்கிரகத்தில் இருப்பாங்க, உலக வழிபாடில் இருப்பாங்க, தலைமுறையாக சாபத்தில் இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா பிள்ளைகளுக்கு பார்த்தா வளர்ச்சி இருக்காது. சில குடும்பத்தில் பார்த்தா பயங்கர வியாதியில் இருப்பாங்க. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக உலக வழிபாடுகளை வெறுத்து விக்கிரத்தை வெறுத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வரும்போது நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பாக, ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக, பரிசுத்தாவியை பெற்ற பின்பாக, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆதியிலே ஃபர்ஸ்ட் அந்த விக்கிரகத்திலேருந்து விட்டுட்டு வெளியில் வரும்போது, அந்த உலக வழிபாடுலேருந்து விட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு காரியத்திலே அந்த தீர்மானத்தை மறந்து சில நேரத்திலே மறுபடியும் விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே, உலக வழிபாடுகளுக்குள்ளே எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10-12 வருஷமா வைராக்கியமா இருந்தாங்களோ, ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா மறுபடியும் அங்க போய் காலம் வச்சுட்டு நிற்பாங்க. இதெல்லாம் பிரதர் இன்னைக்கு காலையில ஏன் பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி சில குடும்பத்துல தீர்மானம் எடுப்பாங்க, ஆனா போக மாட்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல நிறைய ஆசைகள் இருக்கு,
ஆனா செய்ய மாட்டாங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தருக்கா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த காலவெளியில செய்தி கேட்குறீங்களோ, நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்குள் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள், நாம் அவருக்குள், அவர் நமக்குள் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். சும்மா நான் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்றேன், நான் உலகத்துவத்தை வேஷம் போட்டுட்டு இருக்கேன், மனைவிட்ட ஒரு வேஷம், புருஷன்ட்ட ஒரு வேஷம், அம்மா அப்பாவை பார்த்த ஒரு வேஷம், பாஸ்டரை பார்த்தோன்னே அங்க ஒரு வேஷம், இன்னொரு பக்கம் வேலைக்கு போனோன்னு அங்க ஒரு வேஷம், காலையிலேருந்து ராத்திரி வரைய நைட்டு வரைய வேற 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 வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களால எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில மெத்தட் உண்டு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு விக்கிர வழிபாடு, மாந்திரியத்துக்கு பணம் கொடுக்கறது, ஜாதகம் பார்க்கறது, நிறைய மனுஷனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு, விக்கிர வழிபாடுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு, கடையில கத்தாழை தொங்கிட்டிருப்பேன், ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் முடிச்சிருப்பேன், நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஏகப்பட்ட காரியம் இருந்துச்சு. இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே எப்படி வாழணும் தெரிய மாட்டேங்குது. என் வாழ்க்கையில 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது அது எல்லாத்தையும் விட்டு வெறுத்து, சீ என்று வெறுத்து, இந்த உலகத்தில் உள்ள உலக வழிபாடுகள், மாயான காரியங்களை வெறுத்து, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்தால் என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல், அதுலதான் பங்கடைவார்கள். ஒரு மனுஷன் விக்கிரத்தோடு தொடர்புல இருக்கிறான் அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். இப்போ ஒரு சின்ன காரியம், 2ஆம் மரணமாகி அக்னி கடலுக்கு நேரா ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். ஏன் போயிட்டு இருக்கான்? விக்கிரத்துல இருக்கான், மாந்திரியத்துல இருக்கான், பாவாடி மேல வாழ்ந்துட்டு இருக்கான், அசுத்தத்திலே அருவருப்புல வாழ்ந்துட்டு இருக்கான். தேவனுடைய சமூகத்துல வரும்போது என் வாழ்க்கையில இப்படிலாம் காரியம் இருக்கு, இதெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணி தான் பாவ மன்னிப்பே நம்ம வாங்குறோம். என் வாழ்க்கையிலே நான் ஒரு அசுத்தத்துல இருக்கேன்ப்பா, ஒரு அருவருப்புல இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியம் இருக்குப்பா, என் வாழ்க்கையில நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு தாங்கப்பா, பாவ மன்னிப்பு தாங்கப்பா, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி தான் தேவனிடத்துல இருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா, எனக்கு நீதியை பின்பற்ற கிருபை தாங்கப்பா, உங்க புது கிருபை தாங்கப்பா, புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து மன்றாடி கேட்டுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம். நான் சொல்ல உண்மையா பொய்யா? இவ்வளவு அபிஷேகத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எத்தனை காரியத்துல பொருத்தனை பண்ணி இருக்கிறோமோ அது எல்லாம் அழகா தேவன் ஞாபகம் வச்சிருப்பாரு. மனுஷன் வேணா மறந்து போயிருவோம். இப்ப நம்ம வேணா சில நேரத்துல மறந்து போயிருவோம். ஓ அன்னைக்கு அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, எந்த வார்த்தைகளினாலே? உன் வார்த்தைகளினாலே தேவன் கோபம் கொண்டு. இப்ப நம்ம யோசிக்கலாம், ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க, ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க, ஒரு ஆட்டோ வாங்கியிருப்பாங்க, ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, ஒரு லாரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்துல வரும்போது என் லாரி நல்லா ஓடணும்பா, அதுல லாபம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு தசமம் வைக்கிறேன், ஒரு காணிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அந்த லாரி ஓனர் ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நல்ல லாரி, நல்ல லாபம் வரும், நல்ல எல்லாம் நடக்கும். ஒரு 6 மாசம், 3 மாசம், 9 மாசம் கழிச்சு பார்த்தா அடுத்தாப்புல சொத்து வாங்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா இந்த லாரியில இருந்து வரக்கூடிய வருமானம், அதுல ஒரு காணிக்கை நான் சர்ச்சில் கொண்டு கொடுக்குறேன், நான் ஒரு ஊழியக்காரங்களுக்கு நான் தாங்குறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தைய ஒரு 6 மாசம் 9 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க இன்னொரு இடம் வாங்கும்போது அதுல கொண்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த லாரிலேருந்து வரக்கூடிய அந்த சர்ச்சுக்குன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்லி செய்யக்கூடிய ரூபாயை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு லாரி வாங்கும்போது தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது அவங்க எப்படி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த லாரி நல்லா ஓடணும்ப்பா, எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுப்பா, இந்த லாரியில எனக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்ப்பா, ஆசீர்வதித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட சமூகத்துல போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 6 மாசம் 9 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பொருத்தனையை மறந்து போயிடுவாங்க. மறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த காரியத்துல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன பார்ப்பார் அப்படின்னா, ஒரு லாரி வாங்கும்போது நீ என்ன சொல்லி லாரி வாங்கின, அந்த லாரிக்கு தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த லாரி பத்திரமா ஓடிட்டு இருக்கும், லாரியில நல்ல லாபம் வரும், எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் இவங்க வாயில சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு அதுல சின்ன ஒரு காணிக்கை பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது எங்கேயாவது எந்த இடத்துலயாவது எந்த நாட்டிலேயாவது இந்த செய்தி கேட்டாலும் சரி, இப்படிதான் என்னோட சமூகத்துல போய் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கும், அப்பா ஒரு பிள்ளை தாங்கப்பா, நான் உண்மையா இருப்பேன்ப்பா, அந்த பிள்ளைய நான் பத்திரமா வளர்ப்பேன்ப்பா, அந்த பிள்ளைய நான் உமக்கென்று நான் வளர்ப்பேன்ப்பா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாங்கப்பா, கைய வானத்துக்கு நேரா விரிச்சு தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு சில தாய்மார்கள் ஜெபிப்பாங்க. தேவன் கொடுத்துருவாரு, தேவன் கேட்டதை கொடுத்துருவாரு. இந்த பிள்ளைய வளர்க்கும் போது அந்த குடும்பம் தேவனுக்கா வளர்க்குறாங்களா, இந்த பிள்ளைய தேவனுக்கா வளர்க்குறாங்களா, தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, அதாவது ஒண்ணு வாயை திறந்து சொல்லாம இருக்கணும், சொன்னா செஞ்சிடணும். இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு கதையை சொல்லுவோமே, வீட்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் இந்த சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிள்ளைகள் ஆசையாக இருக்கும். உடனே கணவர் சொல்லுவாங்க, சரி சரி சீக்கிரம் செய் அப்படிம்பாங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து டேபிளில் சாப்பாடு வரும்போது வேற சாப்பாடு இருந்தால் பிள்ளைகளுக்கும் கோபம் வந்துடும், கணவருக்கும் கோபம் வந்துடும். நீ என்ன சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னேன், என்ன சாப்பாடு செஞ்சுருந்தேன், நாங்கள் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ நேரம் இருந்தோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. உடனே குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கர்த்தருடைய கிருபையினாலே 2016 எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது. நான் ஒரு வியாபாரத்துல நஷ்டப்பட்டு 1/2 கோடி அழிச்சிட்டு நடு ரோட்ல நிற்கும்போது, வாழ்ந்தா இயேசுக்கா வாழணும். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் 2015. பைபிள்ல இவ்வளவு சட்டம் போட்டிருக்க, நானும் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, நானும் பாவத்தில் வாழ்ந்துட்டேனே, என்னை மன்னிப்பீங்களாப்பா? நான் விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, என்னை மன்னிப்பீங்களா? இப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லார போல எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் தேவனோட சமூகத்திலே 2016 கர்த்தருடைய கிருபையினாலே அர்ப்பணிச்சேன், அவ்வளவுதான். அவர்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறாரு. இந்த கால வேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே நம்ம என்ன பொருத்தனை பண்ணியிருக்கோம், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு மனுஷன் கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளணும்.
ஒரு மனுஷன் கிடையாது. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே தேவனுக்கென்று ஒரு இடம் இருக்கணும். உங்க இருதயத்துக்குள்ளே தேவனுக்கென்று ஒரு இடம் இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமான இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே வேதம் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வழிகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்ம வழி கரெக்டா இருக்கும். சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில அண்ணன் போராட்டம் வருதுனே, நிறைய பிரச்சனை வருது. என் வாழ்க்கையிலே வந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்தந்த நாளிலே அந்தந்த பாடுகள் போதும் இருக்கு. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணியிருந்தால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், என் வாழ்க்கையில் நானும் ஒரு பொருத்தனை பண்ணினேன் அப்படின்னு. 2016 கர்த்தருக்காக அவ்வளவுதான். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்ப்பா. இந்த ஒண்ணுதான்ப்பா நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா நிறைய குடும்பத்துல நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. என் பையன் நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்டது உள்ள பொருத்தனை பரலோகத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம டெய்லி ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் அதை கொஞ்சம் எழுதி வைங்க. ஏன்னா சில குடும்பத்தில் வயசாயிட்டு இருக்கும், கொஞ்சம் வயசு கூட கூட மறதி ஜாஸ்தி இருக்கும், வீட்டில் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும், போராட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும், பலவிதமான பிரச்சனையில் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அண்ணே, நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கனவு ரட்சிக்கப்படலை, நான் சர்ச்சைக்கே போக முடியல, நான் குடும்பமாக சர்ச்சைக்கு முடிஞ்சு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். முதல்ல எழுதி வைங்க. எத்தனாம் தேதி எந்த நேரத்தில் நான் அந்த தீர்மானம் எடுத்தேன், நான் குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும், நான் குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும். அது ஒரு பொருத்தனை தான். தேவனோட சமூகத்தில் அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்கும். அப்பா நான் குடும்பமாக சர்ச்சைக்கு வரணும், அப்பா நான் குடும்பமாக சர்ச்சைக்கு வரணும், என்னை ஆசிரியங்கப்பா, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என் பிள்ளை ஆசிரியங்கப்பா, என் பையனை ஆசிரியங்கப்பா, என் கணவர் ஆசிரியங்கப்பா, நான் குடும்பமாக சர்ச்சைக்கு வரணும். தேவன் பார்ப்பார். பிள்ளைகள் ஆசையா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவன் தருவார். தந்ததுக்கு அப்புறம் மறக்காம குடும்பமா தேவனோட ஆலயத்துல போய் தேவனை தொழுது கொள்ளுங்க. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. நிறைய குடும்பத்துல வீட்டுல டிவி பார்க்க மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், செல்போன்ல தேவையில்லாத காரியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க. கேம் பார்க்க மாட்டேன். எத்தனை குடும்பத்துல எத்தனை சாட்சிகள். மிஷினரிமாரு வேற வேற தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ கடைசி காலத்துல ஜனங்கள் கொத்து கொத்தா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா போதை அடிமை, ஒரு பக்கம் பார்த்தா கஞ்சால, ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரத்துல. கடைசி காலத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிக்க போறோம்? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிக்க போறோம்? இப்ப நானே இருக்கேன், பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், அந்த ஒண்ணுதான் மைண்ட். ஆனால் இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ஜாமான் வீட்டுக்கு தேவைப்படும். ஆனால் அந்தந்த நேரத்திலே அந்தந்த நிமிஷத்துல பரலோகத்துல தேவன் சந்திச்சிட்டு இருப்பார். தேவனுக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் தேவன் உங்க குடும்பத்தை வழி நடத்துவார். ஆனால் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாஞ்சியா இருப்பாங்க, தாகமா இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அதுல ஒரு முக்கியமான வேர்டு இருக்கு, அதனால சொல்லிட்டு இருக்கேன்.
வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காமல் கர்த்தரை பின்பற்ற முடியாது. விட வேண்டிய காரியத்தை விடாமல் கர்த்தரை பின்பற்ற முடியாது. சில குடும்பத்துல எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒரு பிரியாணியா இருக்கட்டுமே, ஆனால் அந்த நேரத்துல வேற எதை கொடுத்தாலும் அந்த பிரியாணி வச்ச உடனே நான் பிரியாணி சாப்பிட்டுருவேனே அப்படிம்பாங்க. அங்க பக்கத்துல இன்னொரு சாப்பாடு இருக்கும், இல்ல நான் பிரியாணி சாப்பிட்டுறேன் அப்படிம்பாங்க. அதே போல தேவனுடைய காரியத்திலே நான் பரலோகத்துக்கா வாழும் சொல்லி சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுல ஒரு உண்மை வேணும். பரலோகத்துக்கா வாழணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன? பரிசுத்தம், உண்மை, நீதி பின்பற்றணும். அவருக்கா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். தேவ சத்தத்தை அறிந்து கொள்ளணும். ஏகப்பட்ட காரியம் இருக்குல்ல. நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா, இந்த உலகத்திலே 1000 கோடி இல்லை 1,00,000 கோடி வரட்டுமே, எனக்கு அது பெருசு இல்லை, எனக்கு பரலோகம் தான் பெருசு அப்படின்னு சொல்ற ஒரு உறுதி, ஒரு அஸ்திவாரம் வேணும். ஏன்னா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கா பணம் வரும்பா. பணம் வரும், இல்லை வராம இருக்கட்டுமே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஜீவன் மிகவும் அருமையானது. ஆத்மா ரட்சிக்கப்படணும், பரலோகத்துல போய் சேரணும். அதுதான் தேவ திட்டம். தேவ திட்டத்துக்குள்ள ஒரு குடும்பம் உண்மையா இருக்கும்போது ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, தேவ திட்டத்தை விட்டு விலகி எத்தனையோ குடும்பத்துக்குள்ள உலகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. உங்க வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் வருது, ஒரு கொரியர் வருது. ஒரு நாள் 2 நாளுக்குள்ள கரெக்டா வருதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க. வரலன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவீங்க, எங்க வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் வர எனக்கு இன்னும் வரல. உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னா அவ்வளோ அக்கறையா இருப்பாங்க. நம்ம ஒரு மனுஷன்ட்ட பொருத்தனை பண்ணல, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேவன் பார்த்துட்டு இருப்பார். சில குடும்பத்தில் என்ன பொருத்தனை பண்ணுவாங்கன்னா, குடும்பம் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இது ஆலயத்தின் சொல்லி கொடுத்துருவோம், இந்த இடத்த சர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணுவாங்க. சில குடும்பத்தில் மாசம் மாசம் ஒரு காணிக்கை கொண்டு போய் சர்ச்சில் வச்சுருவோம். இப்படி நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாமதியாதே, லேட் பண்ணாதே, லேட் பண்ணாதே, உடனே செய். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பொருத்தனை பண்ணி நம்ம என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை தாமதம் பண்ண வேண்டாமா. நம்ம பொருத்தனைன்னு சொல்லி ஒன்று பண்ணியாச்சு அப்படின்னா அது தேவனுடைய சமூகத்தில் செலுத்த உடனே நம்ம யோசிக்கணும். சரி, ஆனால் நான் பொருத்தனை பண்ணல, நான் தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சிருங்க. பரிசுத்தம் வாழ்ந்து தீர்மானம் எடுத்தீங்களா, உறுதியா இருங்க. சோதனை எல்லாம் சத்ரு கொண்டு வர ட்ரை பண்ணுவான். எந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணீங்களோ அதுல உறுதியா இருங்க. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. மூடரில் அப்படின்னா முட்டாள். அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ பொருத்தனை பண்ணினியாப்பா, செஞ்சிரு. இப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சில குடும்பத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பொருத்தனை பண்ணிட்டீங்களா? அந்த டயத்துல கரெக்டா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. கண்டிப்பா செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில பாஸ்டிங் போடுறீங்களா, கரெக்டா இருந்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் கிளீன் பண்ண சொன்னீங்களா, சேர போட போறீங்களா, பாய் விரிக்க போறீங்களா, தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போய் ஜெபிக்க போறீங்களா, கரெக்டா செய்யுங்க. அதை லேட் பண்ண வேண்டாம். தாமதியாதே, நீ நேர்ந்து கொண்டதை செய். சில கிராமத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ச்சை போய் தூத்து கிளீன் பண்ணுவாங்க, சனிக்கிழமை போய் கழுவி விடுவாங்க. அப்படி நிறைய காரியங்கள் நடக்கும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை
செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறத பார்க்கிலும் சொல்லாம இருக்கிறது நலம் அப்படின்ட்டு. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. இப்ப சரீரம் எப்படி பாவமாகுது அப்படின்னா, பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம இருக்கிறதுனால சரீரம் பாவத்துக்குள்ளாக மாறுது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. இப்ப என் சரீரம் எதுல பாவமாச்சு அப்படின்னா, என் வாயில நிறைய பொருத்தனை பண்ணிட்டேன், அதை நான் செய்யல. அது இப்போ எனக்கு பாவமாயிட்டு. அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது காரியம் இருக்கா, படிக்கிற பிள்ளைகள் நிறைய பொருத்தனை பண்ணுப்பா. 10th எனக்கு இத்தனை மார்க் வரணும், 12th இத்தனை மார்க் வரணும், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்லி படிக்கிற பிள்ளைகள் ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணும். அந்த பிள்ளைகள் யாராவது ஒருவேளை கவனித்தால், நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ அதை செய்யுங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி விசைக்கினால் செய்து என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அந்த கடைசி வேர்டு என்ன தெரியுமா? உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராது. தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணியாச்சு அப்படின்னா செஞ்சிடணும். வீட்டுக்குள்ள எல்லாம் லாக்கில் இருக்கும், எல்லாம் தடையா இருக்கும், எல்லாம் பிரச்சனையா இருக்கும், எல்லாம் போராட்டமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 5 வருஷம் முன்பாக 7 வருஷம் முன்பாக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. 7 வருஷம் பார்த்தா ஒரே கடுமையான போராட்டமா இருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்கும், ஒரே வீட்டுக்குள்ள பல குழப்பமா இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டா, 7 வருஷம் மட்டும் ஒரு பொருத்தனை பண்ண பிரதர், இந்த இடம் வித்தா நான் இவ்வளவு ரூபா சர்ச்சைக்கு வைக்கணும்னு சொல்லி நினைச்சேன் பிரதர், இவ்வளவு ரூபா நான் ஊழியக்காரன் கொடுக்கணும்னு நினைச்சேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா செஞ்சிருக்க மாட்டாங்க. அது குடும்பத்துக்குள்ள எல்லாம் தடையா மாறி. உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன், உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். மனுஷனை ஏமாத்தலாம். மனுஷனை ஏமாத்துறதா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனை ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. நம்ம தேவன் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, மனுஷனை ஏமாத்துற மாதிரியே பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே மெதுவா மறந்துட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. எப்படிதான் செய்யறாரு? உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நம்ம போய் ஒரு வேலை செய்யறோம், ஒரு மாச சம்பளம் ஒரு 30,000 வருது, கையில தானே வேலை செய்யறோம். அடுத்த மாசம் பார்த்தா 30,000 பார்த்தா வீட்டுக்கு வராது. அங்க பார்த்தா அந்த கடன் இந்த கடன் சொல்லி எல்லாம் போயிடும். வீட்டுல லாஸ்ட் பார்த்தா ஒரு 5,000 7,000 தான் வந்துட்டு இருக்கும். எல்லாம் அங்கங்க போயிட்டு இருக்கும். ஆசை என்னன்னே புரியாது, எங்க போச்சு அப்படிம்பாங்க. உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். சில குடும்பத்துல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தண்ணி அடிக்க, விபச்சாரத்துக்கு, போதை அடிமைக்கு, ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிடுவான், தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, வட்டிக்கு தேவையில்லாம அங்கேயும் போயிட்டு இருக்கோம். இப்படி பல காரியங்கள் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த செய்தியில நம்ம முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒண்ணு பொருத்தனை பண்ணாம இரு. ஒருவேளை பொருத்தனை பண்ணிட்டேன்னா உடனே கொடுத்துடு. அப்படி இல்லைன்னா உனக்கு பாவம், தேவன் உன் மேல கோவப்பட்டுருவாரு. கோவப்பட்டாச்சு அப்படின்னா கையின் கீழே அழிச்சிடுவாரு. ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரையும் நம்ம யோசித்து பார்த்தா பல காரியங்களை நம்ம பொருத்தனை பண்ணுவோம். இப்ப என் வாழ்க்கையில நான் மாந்திரிக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான்லாம் உண்மையா இல்லைப்பா, என் வாழ்க்கையில உண்மையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, தேவனோட சமூகத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தடை என்ன அப்படின்னா வாய் தான். என்ன வாயினால பொருத்தனை பண்றாங்க, செய்யல, அதனால தடையா மாறிட்டு. ஒருவேளை ஆசீர்வாதம் யாருக்காவது வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வாயினால் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கோமா அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வாய் தான். இந்த வாயினால தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய கம்ப்ளைண்ட். அதுல இது ஒரு கம்ப்ளைண்ட். ஹல்லேலூயா.
புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. நாங்கள் எப்படி வாழணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றிப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமார், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க, வேலையடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமில் ஓய்வு நாளில் யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ ஆலயத்துக்கு புறப்படுறதுக்கு கிருபை செய்யுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்துக்கு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி ப்ராப்ளம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாக இருப்பது ஏற்ற துணையை தாங்க. திருமணத்துக்காக அப்போ ஜெபிக்கிறாங்க, எல்லா வாசல் திறவிடட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்காங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். பூரண சுகம் தர வேண்டும். தீர்காயுசு தர வேண்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டரும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனையும் தீர்காயுசும் கட்டிடுங்க. ஜீவ புஸ்தத்திலே அப்பா, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தத்திலே எங்களுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை முத்திரை போட்டு பிரதிஷ்டை பண்ணுங்கப்பா. எல்லா குடும்பம் கர்த்தருக்கா வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும்ப்பா. மனவாட்டியா இருக்கணும். மணவாளன் வரும்போது மனவாட்டி ஆயத்தமா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. புத்தி உள்ள கன்னியா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சிறு பிள்ளை போல மாறிக்கணும். கிருபை தாங்கப்பா. ஏனோக்கு போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் இருக்கணும்ப்பா. நோவாவை போல இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இமை பொழுது மறுரூபமாக்க எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளின் ஜெபத்தை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் கடனில் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிக்கான மையமெல்லாம் முருகே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பதில் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்துள்ளார்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.